விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவர்களில் மற்ற பரிசுத்தமானவர்களிலும் புசிக்கலாம். ஆனாலும் அவன் அங்கவீனமுள்ளவனாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு, நல்லா கவனிங்க, எதுக்கு உள்ள வர வேணாம் சொல்றாங்கனாக்கா, பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்கின்றார். அப்ப யார் வரணும்? ஜிம்ல பண்ணி அர்னால்டு மாதிரி பாடியை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல. அப்ப அப்படியா? இது கடவுளுடைய வார்த்தை யாராவது நம்ப முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இது கடவுளுடைய வார்த்தை இல்ல. My dear brothers, there are so many statements in the Bible which we cannot attribute to God's glory or to His majesty, and amongst them that we are going to present, the main thing that it's speaking about the untouchability, the profanity of humankind. See, if a person, when you travel in a bus, if you see a person who has a defect in his body, a physically handicapped, physically challenged person, what do? As a human, we sacrifice our seat to him. If we are standing and if we are sitting and he is standing in a chocker block in a bus which is crowded full, then what we do? We sacrifice our seat. This is a human compassion towards humanity, right? But God here, you see what He is telling in Leviticus. He says the person who has a defect, has his body, one of it is superfluous, he cannot enter to the congregation of the Lord to have the bread offering. It says in the book of Leviticus chapter number 21 verse number 16 to 23, it's giving a list of people who are not supposed to enter into the altar of God to have the bread offering. And amongst them, the first person is the one who has a defect. Anything, any superfluous thing in his body, the person who is blemish, he cannot enter. And the list of people is given, amongst them a blind, a lame, a person who has got a flat nose. What a flat nose person has to do with profanity is a different topic altogether. Person who has got a flat nose, the one who is superfluous in his body, and the one who is broken footed, broken handed, the person whose testicles are broken, whose testicles are crushed, meaning balls, they are crushed, this person cannot enter into the congregation. The person who is a scab person, and the other man who is blemish in his eye, these people cannot enter into the congregation. Well, friends, it's good to enter into real debate now. Because our friends, Mr. PJ and others have constantly referred to the word debate. ஜனா பிஜே அவர்களும் அவருடைய நண்பர்களும் தொடர்ச்சியாக விவாதம் என்றதான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். நாம் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது அந்த வார்த்தைக்குரியதான அர்த்தத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நியாயமான தொடர்ச்சியின் அடிப்படையிலே செய்கிறதான ஒரு விவாதம் என்பதுதான் விவாதத்தின் அர்த்தமாக எல்லா டிக்ஷனரிகளும் இருக்கிறது. நியாயமான ஒரு விவாதத்திலே நாம் சரியாக தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு சரியான சீரான நிலையில் இல்லாமல் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி சற்று நேரம் கழித்து நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் பொதுவாக ஒரு நல்ல அறிவுள்ள யாருமே சொல்லுவார்கள் நான் அந்த ஒரு பேச்சிலிருந்து இன்னொரு பேச்சுக்கு முரண்படுகிறேன் என்று. அருமையான பிஜே சார் அவர்கள் நியாயமான சில தவறுகளோடு கூட தன்னுடைய பேச்சை தொடங்கினார்கள். நாம் நியாயமான கேள்விகளுக்கும் சட்டப்பூர்வமான முறைகளுக்கும் நாம் கேட்டோம். எஸ், அவர்கள் நம்புகிறதான குரான் இறைவனுடைய வார்த்தையா இருந்தால் அந்த அவர்கள் பின்பற்றுகிற குரான் என்ன சொல்லுகிறதோ அதை சீரான முறையிலே பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் தொடங்க வேண்டிய முதல் தொடக்க நிலையாக இருக்கிறது. This regarding Taurat and Injil and even Zabur, and the word kitab is used in the Arabic Quran.
எனவேதான் குர்ஆனிலே தோரா, இஞ்சில், ஜபூர் என்கிற பதங்களும் அரபி மொழியாக்கத்திலே கிதாப் என்கிறதான அர்த்தமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட்டோம். And if you translate kitab, it means the book or the books. கிதாப் என்பதை நீங்க தமிழிலே மொழியாக்கம், இங்கிலீஷ்ல மொழியாக்கம் செய்தால் அது புத்தகங்கள் அல்லது புத்தகம் எனப்படும். Biblios or biblia actually means books. லத்தீன் கிரேக்க வார்த்தையான பிப்லியோஸ் என்பதும் புத்தகம் என்று அர்த்தமாகிறது. And so Injil, Zabur and Taurat are the books. எனவே இஞ்சிலும் தௌராத்தும் ஜபூரும் புத்தகங்களாகும். And so they are not following their own book properly, unfortunately. எனவே அவர்கள் தங்களுடைய சொந்த குர்ஆனை சரியான முறையில் பின்பற்றுவதில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியம். So in a court of law, where logic and reasoning are followed, this kind of thinking is dismissed in just half a minute. எனவே ஒரு நியாயமான கோர்ட்டிலும் காரணங்களை உள்ளடக்குகிறதான ஒரு கோர்ட்டிலே இவ்விதமான சிந்தைகள் நிராகரிக்கப்படுகிறது. And then we should not put words into the mouths of the other person. எனவே மற்றவருடைய வாயிலே நம்முடைய வார்த்தைகளை நாம் நுழைக்க கூடாது. We should listen to what the other person is saying carefully. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் முதலாவது கவனமாக கவனிக்க வேண்டும். We never referred to what the courts say about religious books. We only said, according to the legal reasoning, if a book is believed to be God's word, then you should follow it consistently. நாங்க கோர்ட்ல நியாயமா என்ன சொல்றாங்க என்பதை நான் சொல்லவில்லை. நீங்க நம்புகிறதான புத்தகம் இறைவனுடைய வார்த்தை என்று சொன்னால் அந்த இறைவனுடைய வார்த்தையை உங்கள் புத்தகம் என்ன சொல்லுகிறது அதை பின்பற்ற வேண்டும் என்று தான் நாம் சொன்னோம். Secondly, இரண்டாவதாக he said if somebody is accused and taken to court as a thief, திருடனாக ஒருவன் குற்றம் சுமத்தப்பட்டு அவன் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்படுவான் என்றால் he is guilty unless otherwise he proves himself unguilty. அவன் தன்னை குற்றமல்லாதவன் என்று நிரூபிக்காத வரைக்கும் அவன் குற்றமானவன், குற்றமுடையவன் என்று தான் நிரூபணமாகும் என்று அவர் சொல்லுகிறார். You go to a simple local lawyer, he'll tell you according to the jurisprudence, when you are accused, you have to be proven guilty, and until you are proven guilty, you are innocent. நீங்க ஒரு சாதாரண வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு நிக்கும்போது கூட நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் குற்றவாளி இல்லை என்பது சாதாரணமான ஒரு கருத்து. And PJ sir has exactly reversed it. ஆனால் PJ சார் அதை தலைகீழாக மாற்றி சொல்லி இருக்கிறார். That is not acceptable. அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கருத்து. You use your common sense and think, you will understand what I'm saying. நீங்கள் சாதாரணமான அறிவை உபயோகப்படுத்தி அதை ஏன் சிந்திக்க கூடாது? Now coming to our 15 questions. இப்பொழுது நம்முடைய 15 கேள்விகளுக்கு நாம் வருவோம். They are perfectly logical within the rules of debate. விவாதம் என்கிறதான சட்டத்தின்படி அவை நிச்சயமாக நியாயபூர்வமானவைகள். If you believe the Quran to be God's word, நீங்கள் குர்ஆனை இறைவனுடைய வார்த்தை என்று நம்புவீர்கள் என்றால், Quran says this, குர்ஆன் இப்படியாக சொல்லுகிறது about the books, வேதத்தை பற்றி, Taurat, Injil and Zabur, தௌராத், இஞ்சில், ஜபூர் என்கிற வேதத்தை பற்றி, and what you are saying is contradicting your own book. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அது உங்களுடைய இறைவனுடைய வார்த்தையாக நீங்கள் கருதுகிற அந்த புத்தகத்துக்கே முரண்பாடாக இருக்கிறது. And the 15 questions pointed out 15 ways in which our brothers, friends, PJ sir and his group have been contradicting their book. 15 கேள்விகள் எழுதப்பட்டது. 15 கேள்விகளுக்கும் அருமையான PJ சாரும் அவருடைய குழுவும் அவர்களுடைய சொந்த இறை புத்தகத்துக்கே அவர்கள் முரண்பட்டு பேசுகிறார்கள். So they are under logical and legal obligation within the rules of debate to first answer those 15 questions, without which there cannot be any progress. எனவே விவாதம் என்கிறதான நியாயமான சட்டத்தின்படி அவர்கள் அந்த 15 கேள்விகளுக்கும் நியாயமான விதத்திலே பதில் சொல்ல வேண்டியதான கடமைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அதை சொல்லாமல் அவர்கள் தொடரவே முடியாது. We will wait for them to answer first. அவர்கள் அதற்கு பதில் சொல்வதற்காக நாம் காத்திருக்கலாம். But now we will use our time என்னுடைய இந்த நேரத்தை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். and begin to answer some of their questions which are baseless. அவர்களுடைய ஆதாரமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு சில நம்முடைய நேரத்தை உபயோகப்படுத்துகிறோம். Over to brother Jerry. அருமையான ஜெரி தொடருவார். By the grace of God, I will be answering the questions that Janab PJ sir has asked, though he has not answered a single question that I have posed to him. நான் அவருக்கு கொடுத்ததான எந்த ஒரு கேள்விக்கும் ஒரு கேள்விக்கு கூட அவர் பதில் கொடுக்காத பட்சத்திலே அவர் எழுப்பினதான சில கேள்விகளுக்கு நான் தேவனுடைய கிருபையாலே பதில் கொடுப்பேன். அருமையான PJ சார் அவர்களே, நீங்கள் ஒரு நல்ல சிறந்த அறிஞராக இருக்கிறீர். உங்களிடத்திலே நீங்கள் செய்வது இப்பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்கிறது. Without wasting any further time, let me start asking and answering. நான் நேரத்தை வீணாக்காதபடிக்கு கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் தொடங்குகிறேன்.
Janab PJ sir said the Torah and the Injil that is mentioned in the Quran is not the gospel and the law that we have it in the Bible. குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற தோராவும் இஞ்சிலும் இப்பொழுது நீங்கள் வேதமாக வைத்திருக்கிற நியாயப்பிரமாணமும் சுவிசேஷ புத்தகம் இல்லை என்று பிஜே சார் சொன்னார். On what basis are you saying that, sir? நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை சொல்லுகிறீர்கள்? Please produce me the evidence. நீங்கள் அதை ஆதாரத்தோடு கூட அதை நிரூபியுங்கள். That is just a statement without any basis. அது நீங்கள் ஆதாரம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் சொல்லுகிற ஒரு சாதாரண கூற்று. Now, not only that he is giving statements without any evidences, I am going to show that according to his own sources he is refuted. அவர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார் என்பது மாத்திரம் அல்ல, அவருடைய சொந்த ஆதாரத்திலேயே அவருக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் காட்டப் போகிறேன். In Tafsir Ibn Kathir volume 4, இப்னு கத்தீருடைய தப்சீரிலே 4வது வால்யூம்ல page number 178 to 179, பக்கம் 178 179 சொல்லுகிறது. Ibn Kathir says it was common among the Salafs to call the entire scripture of the people of the book as Torah. வேதத்தின் மக்களுடைய முழு வேத புத்தகங்களையும் தோரா என்று குறிப்பிடுவது வழக்கமாக இருந்தது என்று இப்னு கத்தீர் சொல்லுகிறார். In Ibn Ishaq, the life of Sirat Rasulullah, the Ibn Ishaq life of Muhammad, English translation page 103 to 104, it is mentioned, it is quoted, the Gospel of John is quoted, and it is said it is the gospel that was given to Jesus the son of Mary. இப்னு இசாக்குடைய சிரத்ல ரசூலுல்லாஹ் என்கிறதான அதிலே அந்த வால்யூம்ல பக்கம் 103ல பார்க்கிறோம், யோவான் எழுதினதான சுவிசேஷம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவை பற்றியதான சுவிசேஷம் என்பதை இப்னு இசாக் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். On what basis he is saying that these are not the same books? Sir, produce evidence. We don't want statements. This is a debate. Please produce evidence if you can. எந்த ஒரு கூற்றையும் வாக்கியத்தையும் நீங்க சொல்லாதீங்க, ஏனென்றால் இது ஒரு விவாதமாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லுகிற காரியத்தை உங்கள் ஆதாரத்தோடு கூட நிரூபியுங்கள். Now Janab PJ sir also said it is not the Bible that is mentioned. On what basis is he saying? அவர் சொன்னார் நீங்கள் கையில வைத்திருக்கிற வேதாகமத்தை குறிப்பிடவில்லை என்று அவர் சொன்னார். எந்த அடிப்படையிலே அதை சொல்லுகிறீர்கள்? Pastor Sudhakar has already explained the word kitab. ஏற்கனவே அருமையான பாஸ்டர் சுதாகர் கிதாப் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை விளக்கமாக்கினார். I am going to give references. நான் அதற்கு இன்னும் விளக்குரைகளை சொல்லுகிறேன். Surah chapter 2 verse 113. சூரா 2வது அதிகாரம் 113வது ஆயத்து. And yet they read al-kitab. அவர்கள் அல்-கிதாப் என்று தான் படிக்கிறார்கள். Surah chapter 2 verse 285. சூரா 2:285. His books plural. அவருடைய புத்தகங்கள் என்று பன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Surah chapter 4 verse 136. சூரா 4:136. His books plural. அங்கேயும் அவருடைய புத்தகங்கள் என்று பன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Surah chapter 34 verse 44. சூரா 34:44. Books. அங்கேயும் புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. Surah chapter 4 verse 51. A portion of the book. சூரா 4:51 புத்தகத்தின் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What is the difference between Janab PJ sir's statement and our statement? We are giving evidence. He is speaking in thin air. அருமையான ஜனாப் பிஜே சார் அவர்களுடைய கருத்துக்கும் எங்களுடைய கருத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாங்கள் ஆதாரங்களை தெளிவாக காட்டுகிறோம், அவர் காற்றிலே பேசுகிறது போல பேசிக்கொண்டிருக்கிறார். Janab PJ sir has asked Deuteronomy chapter 34, how come Moses' death is recorded there? உபாகமம் 34வது அதிகாரத்தில் எப்படி மோசே தன்னுடைய மரணத்தை எழுதி வைத்தார் என்று சொல்லி பிஜே சார் அவர்கள் கேட்டார்கள். Janab PJ sir must know that Judaism and Christianity are not like Islam, that of one prophet 23 years prophetical office is opened and closed in 23 years. It is not like that. இஸ்லாமை போல ஒரு தீர்க்கதரிசிக்கு 23 வருடங்கள் வெளிப்பாடு வந்து அதற்கு பின்பு வெளிப்பாடு நின்று விட்டது என்பது போல கிறிஸ்தவமோ யூதாயிசமோ அல்ல. யூதாயிசத்திலும் கிறிஸ்தவத்திலும் ஏராளமான தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். There was a prophet after prophet Moses and he wrote it. மோசேக்கு பின்பதாக வந்ததான தீர்க்கதரிசி தான் மோசேயின் மரணத்தை பற்றி எழுதி வைத்தார். Where is the evidence? அதற்கான ஆதாரம் இருக்கிறது. Joshua chapter 24 verse 26. யோசுவா 24வது அதிகாரத்தின் 26வது வசனம். Then Joshua wrote these words in the book of the law of God. அவன் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்திலே அவன் இப்படியா எழுதினான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Janab PJ sir and his team has asked the question about Song of Solomon. அவர்கள் உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றி அருமையான பிஜே சாருடைய குழுவினரும் கேள்வி கேட்டாங்க. I am not only going to answer his question, I am going to expose his double standard. நான் இந்த கேள்விக்கு பதில் மாத்திரம் கொடுக்க போவதில்லை, அவருடைய இரட்டை வேடத்தையும் நான் வெட்ட வெளிச்சமாக்கி காட்ட போகிறேன். If you analyze the Song of Solomon, நீங்கள் உன்னத பாட்டுடைய நிலையை பகுத்தாய்ந்தால் in chapters 1 to 3, 1 முதல் 3
அதிகாரங்கள் பார்க்கும்போது we see a shepherd girl and how she meets a Solomon and their love for each other. அவர்கள் ஒரு ஆடு மேய்க்கிறதான ஒரு மேய்க்கிறதான ஒரு பெண் எப்படி சாலமோனை சந்தித்தாள் என்று பார்க்கிறோம். அவர்கள் எப்படி ஒருவரை ஒருவருக்கு நேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். There is no reference of any sexual relationship here. இந்த அதிகாரங்களுக்கு இடையிலே செக்சுவல் உறவு குறித்ததான எந்த விளக்கமும் கிடையாது. In chapter 3 verse 11, மூன்றாவது அதிகாரத்தின் 11வது வசனம் சொல்லுகிறது, we see Solomon in his marriage dress. 3 verse 11. Please fast, brother. 3:11. Solomon in his marriage dress. மூன்றாவது அதிகாரத்தின் 11வது அதிகாரத்திலே சாலமோன் தன்னுடைய திருமண உடையில இருக்கிறார் என்று பார்க்கிறோம். In chapter 4 we see after the marriage the relationship between the husband and the wife. நான்காவது அதிகாரத்திலே திருமணத்துக்கு பிறகுதாக கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் இருக்கிற உறவு பார்க்கிறோம். So it is the relationship between the husband and the wife. So what is the big deal about it? இது ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இருக்க வேண்டியதான ஒரு உறவை குறித்து சொல்லுகிறது. இதிலே என்ன பெரிய காரியம்? In fact, by describing the physical relationship only after the marriage, Bible very clearly teaches that the relationship should happen only after the marriage. திருமணத்துக்கு பிறகுதான சரீர உறவை குறித்து வேதம் கற்றுக் கொடுப்பதிலே வேதம் இன்னும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. சரீர உறவு என்பது திருமணத்துக்கு பின்பதாக என்ற ஒரு நல்ல நெறியை கற்றுக் கொடுக்கிறது. Now if the word breast is used in the Bible and therefore it is cannot be considered as the word of God, will he apply the same standard to the Quran? ஸ்தானங்கள் என்கிறதான வார்த்தைகள் வேதாகமத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே அது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அதே வார்த்தை குர்ஆனிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் போது அது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? Not just hadith, Quran. ஹதீஸிலே மாத்திரமல்ல குர்ஆனிலே அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Surah chapter 78 verse 31 to 34. சூரா 78வது அதிகாரத்தின் 31 34 வசனங்கள். Maidens with swelling breast. அங்கே கன்னிகள் வீக்கமுள்ளதான மார்புகளோடு கூட முலைகளோடு கூட இருப்பார்கள் என்று. So is Quran the word of God? When Quran mentions the breast, it is holy breast. When Bible mentions the breast, it is some other ugly breast. Is that what your standard is, sir? So have some standard, sir. குர்ஆன் ஸ்தனங்கள் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தும் போது அது இறைவனுடைய வார்த்தை என்றும் வேதாகமம் உபயோகப்படுத்தும் போது அது ஒரு அருவருப்பான ஒரு அசிங்கமான காரியம் என்று சொல்லுவது எந்த விதமான நியாயம்? Surah chapter 55 verse 56. சூரா 55வது அதிகாரம் 56வது வசனம். Whom no man or jinn. அவர்களை எந்த ஒரு ஜின்னோ அல்லது மனிதனோ தொடாதவர்கள். And in the translation it says in bracket has opened, to explain the Arabic word, has opened their hymens with the sexual intercourse. அதுக்கு விளக்கமாக அவர்கள் பிராக்கெட்ல அரபி வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாலின உறுப்புகளை செக்சுவல் உறவுக்காக திறக்காதது என்று கொடுத்திருக்கிறார்கள். So when Quran mentions the word sex and the breast, it is holy sex and holy breast. When Bible mentions it, it is ugly for him. குர்ஆனிலே மார்பும் முலைகளும் செக்ஸ் என்று சொல்லும்போது அது ஒரு புனிதமான மார்பும் செக்ஸும் என்று சொன்னால், ஆனால் பைபிளிலே சொல்லப்படும்போது அது அருவருப்பான ஒன்றா? I am not questioning Quran here. I am exposing the double standards of TNTJ. நான் இந்த இடத்துல குர்ஆனை குறித்து கேள்வி கேட்கவில்லை, நான் TNTJ உடைய இரட்டை வேடத்தை காட்டுகிறேன். And now can you read Surah chapter 78 verse 31 to 34 what Allah teaches about the paradise? சூரா 78 31 34லே அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்க முடியுமா? Do you know how the interpreters have meditated upon this verse, what is happening in the paradise? இந்த வசனத்தின் அடிப்படையில் சொர்க்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து தியானம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? Sir, do you want me to read the commentaries after commentaries to show what the Islamic authorities have meditated upon this verse? இந்த வசனத்தை பற்றிதான விளக்க உரைகளுக்கு மேலாக விளக்க உரைகள் எடுத்து இஸ்லாமிலே அவர்களுடைய சொர்க்கத்தை குறித்து என்ன தியானித்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? See the double standard, brothers. இந்த இடத்துல அவருடைய இரட்டை வேடத்தை கொஞ்சம் பாருங்க. And see the difference between our argument and their argument. நம்முடைய வாதத்தையும் அவர்களுடைய வாதத்துக்குரியதான வித்தியாசத்தை பாருங்கள். Not a single question answered by them. அவர்களால இன்னும் ஒரு கேள்வி கூட பதில் கொடுக்கப்படவில்லை. Sir, please answer point by point with the references and evidences. நீங்கள் ஆதாரத்தோடு கூட விளக்க வசன குறிப்புகளோடு கூட ஒவ்வொரு குறிப்புகளாக எங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுங்கள். And he said Allah will preserve whatever he wishes. அல்லாஹ் வந்து தனக்கு வேண்டியவற்றை தான் விருப்பமுள்ளவற்றை பாதுகாப்பான் என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னார். Where is it mentioned in the Quran, sir? அதில் குர்ஆனிலே இந்த வசனம் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சார்? Are you a new prophet that you have come up with the new revelations? நீர் ஒரு புதிய வெளிப்பாடுகளோடு கூட எழும்பி வந்த ஒரு புதிய தீர்க்கதரிசியா? There should not be any law for this thing like this. This is a serious debate between religious. Please behave yourself. தயவு செய்து நாம் அமைதியை காப்போம். இது மார்க்கத்துக்கு இடையிலே தான் ஒரு மிக முக்கியமான விவாதமாக இருக்கிறது. Now Janab TNTJ sir, TNTJ and அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பில் விவாதம் பண்ண வந்து பைபிள் இறைவேதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் வைக்கவே இல்லை.
சில கேள்விகள் கேட்குறாங்க, குரானை பற்றி கேட்குறாங்க, பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். பைபிள் இறைவேதத்துக்கு என்ன ப்ரூஃபு? ஒன்றுமே காட்டலை இது வரைக்கும். விவாதம்டா என்னங்கிறதுக்கு ஒருத்தர் டெஃபினேஷன் பண்ணுறாரு. விவாதம்டா என்ன தெரியுமா? அது நமக்கு தேவையற்ற விஷயம்.